Hi friends, welcome to Home Lively Diaries. நியூ சேனல்னு பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் 2 days டீப் கிளீனிங் தான் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே அன்னைக்கு புளிச்சக்கீரை துவையல் செஞ்சிருந்தேன். அதோட ரெசிபியும் சேர்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜான்விக்கு மார்னிங் டென்டல் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. பிரேசஸை ரிமூவ் பண்ணிட்டு ரீடெனஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு ரெகுலர் செக்அப் இருந்தது. ஸோ காலையிலேயே அவரோட அனுப்பி வச்சுட்டேன். அங்கேயே கேன்டீன் இருக்குது. செக்அப் முடிஞ்சதும் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது. ஸோ அங்கே கூட கொஞ்சம் யாராவது இருந்தால் எமர்ஜென்சிக்கு உதவுன்னு சொல்லிட்டு யாகவி அம்மா வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டா. ஸோ லஞ்ச் பேக் பண்ணுற வேலையும் இல்லாதனால சமையல் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணேன். எல்லா வேலையும் முடியறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலான்றதுக்காக டீ காலையிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருந்தேன். அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தேன். டீ குடிக்கிற டைமில் க்ளீனிங் ஏஜென்ட்டில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். நல்லா ஊறுச்சுன்னா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே மிஸ்டர் மசில்னு சொல்லிட்டு ரெடிமேட் ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணுறது. நல்லா கவுண்டர் டாப்புக்கும் ஸ்டவ் டாப்புக்கும் எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்லா எடுக்கும். சாமான் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப் வருது இல்லையா, அதில் தான் காம்போ பேக் வர மாதிரி வாங்கி வச்சுருவேன். 5 பீஸ் 10 பீஸ்ன்னு வரும். அதை பிரித்து வச்சுருவேன் ஒவ்வொரு இடத்துக்கும். வெசல் வாஷிங்க்கு தனியாக, கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பு, அதே மாதிரி டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூம்க்கு க்ளீனிங்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒன்று வச்சுட்டு அதையே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிக்கனுன்ற பேரில் என்ன இந்த தேய்ச்சா அழுக்கு போகணும், அவ்வளோதான், இதுக்கு இந்த ஸ்க்ரப்பே போதுமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப லேட்டாக தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம வேலையும் சுலபமாகுது, நம்ம டைமும் சேவ் ஆகுது. ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணதுனால கிளாஸ் டாப் மேலெல்லாம் பெருசாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்கணுன்ற அவசியம் இருக்காது. க்ளீனாக போயிடும். ஆனால் அந்த இடுக்குலலாம் கொஞ்சம் தேய்க்கணும். ஏன்னா டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த இடுக்குலலாம் அந்த கசடை சேரதான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில ப்ரஷஸ்லாம் வாங்கியிருந்தேன். 4 பீஸ் 150ன்னு சொல்லி அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்ல ஆஃபராக இருக்கிறதுனால வாங்கி ட்ரை பண்ணேன். உண்மையிலேயே ஒர்த் இட்டுன்னு தான் சொல்லணும். பிளாஸ்டிக் ப்ரஷஸ்ன்றதுனால ஸ்க்ராச்சஸும் வராமல் இருக்குது. ப்ளஸ் அந்த பிரிஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்குது. தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும். ஒரே நாளில் எல்லா வேலையும் மொத்தமாக வச்சுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ஆயில் பாட்டில்ஸ் தனியாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டைமே ஸ்டாண்டும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு அதை தனியாக ஒரு நாள் வச்சுட்டேன். ஸ்டவ் அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற ஏரியா டைல்ஸு, கவுண்டர் டாப் எல்லாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. 4 ப்ரஷ் இருக்கிறதுனால வெட் க்ளீனிங், ட்ரை க்ளீனிங் சொல்லி பிரித்து வச்சு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுது. கிச்சன் வேலையை முடிச்சுட்டு ஹாலுக்கு போயாச்சு. ஃப்ளோர் கிளீனிங்க்கு மட்டும் மெய்டு வருவாங்க. ஸ்வீப் பண்ணி மாப் போட்டுட்டு போயிடுவாங்க. என்ன தான் டெய்லி செஞ்சாலும் அந்த கார்னர்லலாம் கருப்பு படிய தான் செய்யுது. அந்த இடமும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா கையில் அலர்ஜி, இரிட்டேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் என்னதான் நம்ம தேய்ச்சாலும் அந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகாது. இப்போ இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. க்ளீனிங்ன்றது நம்மளோட டெய்லி ரொட்டீனில் ஒன்றாயிடுச்சு. ஸோ அதனால் கரெக்டான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்குது. அண்டு ரீசனபிளான ப்ரைஸில் ஆன்லைன்லேயே கிடைக்கும் போது நம்ம வாங்கி ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. கிச்சன்லேருந்து பால்கனிக்கு போகிற டோர் என்ட்ரி வேல மஸ்கிட்டோ மெஷ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வெல்க்ரோவில் தான் மாட்டி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு விதமான கிளாத் மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணுறதுன்றதுனால பார்த்து தான் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி எந்த டேமேஜும் ஆகாமல் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ ட்ரை க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ் ஆகுதுன்றதுனால ஒரு ப்ரஷ்ஷு தனியாக அதுக்குன்ட்டு எடுத்து வச்சுட்டேன். நாம் தலைவாரத்துக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ப்ரஷ்ஷு, கோம்பெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸாவது நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். அப்படி இல்லைன்னா நல்லா சன்ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்லா கம்மியாயிடும். சிக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா முடி கொட்டுறது கம்மியாகும். டேண்ட்ரஃப்ன்றது ஒரு விதமான கிருமி தான். என்னதான் நம்ம தலை குளிச்சு க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் அந்த ப்ரஷ்ஷில் 1-2 இருந்தால் திரும்ப நம்ம தலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த தலை வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாமே நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டூல் நல்லாவே யூஸ் ஆகுது. சிங்க்கு பக்கத்துலேயே எப்போவும் ஒரு டூத் ப்ரஷ் வச்சுருப்பேன். சின்ன சின்ன பொருள், மூடி மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், அந்த டூத் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரஷ் தேவைப்படும். அந்தளவுக்கு மோசமாக வச்சுருப்பாங்க. அதுலேயும் கிருமி சேரும். ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டில்ஸு, குடிக்கிற தண்ணி பாட்டில் மூடிங்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதனால் நம்ம யூஸ் பண்ணுற க்ளீனிங் டூல்ஸ் கூட நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அவசியம். இந்த பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா டப்பர்வேரில் எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. பாட்டில்ஸ் அண்ட் ஜார்ஸ் வந்து என்ன ஷேப்பில் இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. இதனுடைய ஹேண்டிலும் சரி, பிரிஸ்டல்ஸும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக வர்த்துட்டு தான் சொல்லுவேன். இன்னைக்கு மெய்டு கொஞ்சம் லேட்டாக தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க வரத்துக்குள்ளே கொஞ்சம் டஸ்டிங் வேலைலாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த டஸ்டர் வந்து ஃப்ளெக்சிபிள்லாம் கிடையாது, ஸ்டிஃபாக தான் இருக்கும். பட் வந்து எக்ஸ்டெண்டர் எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னாலும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். 2 பீஸாக வருது, நாம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நான் 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கும் போது சம்திங் 320 அரௌண்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. இன்னும் 50 ருபீஸ் லெஸ்ஸாக தான் காமிக்குது. அரௌண்ட் 280 ருபீஸில் காமிச்சதுன்னு நினைக்கிறேன். லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டஸ்டர் ஹைட் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுன்றதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா தாராளமாகவே சீலிங் வரைக்கும் டச் ஆகுது பாருங்கள். நம்ம ஸ்டேர் கேஸு இல்லை லாஃப்ட்டு, பார்க்கிங் ஸ்லாட்டு இந்த மாதிரி இடத்த கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த வைப்பர். இதுவும் 2 பீஸாக வரும், நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 2 ப்ளஸ் இருக்குது. என்னென்னா வைப்பர் வித்து நல்லா அகலமாக இருக்கும். அண்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டஸ்டிங் முடித்த கையோட மெய்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் அந்த வைப்பர் போட்டு காட்டுறேன். வீட்டு வேலைக்கு வரவங்க என்றைக்காவது வராமல் லீவ் போட்டுட்டாங்கன்னா அன்றைக்கி நான் வந்து பெருக்கிறது துடைக்கிறதுன்னு 2 வேலையாக வச்சுக்க மாட்டேன். வீடு ஃபுல்லாக தண்ணி தெளித்து நான் இந்த வைப்பர் போட்டு விட்டுருவேன். இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகுது. இதனுடைய ரேட் வந்து 299 ருபீஸ். நான் டஸ்டிங் பண்ணி முடிக்கும் போது மணி 12 ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் நல்ல மழையாக இருந்தது. பால்கனி ஃபுல்லாக கொஞ்சம் மழை தண்ணி இருக்கும், அங்கே தான் வைப்பர் போட்டு காட்டலான்னு நினச்சேன். ஆனால் வேலைக்கு வந்தவங்களே மாப் போட்டு முடிச்சுட்டு பால்கனியும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டாங்க. வைப்பர் வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்கிறதுனால தண்ணியை நல்லா க்ளீனாக தள்ளிடுது. காலையில் 7 மணிக்கெல்லாம் கீரைக்கரை மாவு பார்க்கலாம். ரெகுலராக வாங்குறதுனால நாம் இருக்கிற தெருவுக்கே வந்து விற்றுட்டு போவாங்க. இந்த தடவை புளிச்சக்கீரை தான் வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு துவையல் அரைச்சா ரொம்ப பிடிக்கும், அதனால் செய்யலான்ட்டு வாங்கிட்டேன். காம்பு கிளி இலைங்க வரைக்கும் தனியாக எடுத்து நல்லா 2-3 தடவை அலசிட்டு நல்லா தண்ணியை வடிய விட்டுடணும். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், நான் 3 ஸ்பூனு தனியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகா. நாங்கள் எப்போவுமே காரம் மீடியமாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா 5லேருந்து 10 மிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டுலாம் இல்லை, லைட்டாக குறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ கீரையில் இருக்கிற தண்ணியும் நல்லா வடிஞ்சிடுச்சு. அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு சிம்லேயே வச்சு கீரையை நல்லா வதக்கணும். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். ஏன்னா கீரை ஒரு பக்கம் தேஞ்சி ஒரு பக்கம் சரியாக வதங்காமல் இருந்துச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். கீரையில் 1-2 ட்ராப் தண்ணி இருந்துச்சுன்னா அதை நல்லா வத்தினதும் கலர் மாறி நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் கைவிடாத நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியே ஆட் பண்ணல, வெறும் எண்ணெய் மட்டும் தான் சேர்த்து நான் வதக்கி விடுறேன். அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெடாது. நல்லா ஊற வர டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். வறுத்து வச்ச மசாலா பவுடர் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு சேர்த்து நல்லா தாளித்த பிறகு துவையலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட வேண்டியது தான். கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுடு சாதத்தில் கொஞ்சமாக இந்த துவையலோட நெய் விட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். செடி சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி 3-4 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. யூஸ்வலாக 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி தள்ளிடுவேன்.
ஸோ மறுநாள் காலையிலேயே மாடிக்கு வந்துட்டேன். அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. டேங்க் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த பக்கம் தான் வரும். ஸோ அதனால ஒரு பக்கம் வரைக்கும் ரொம்ப பாச பிடிச்சி போயிருக்கும். இன்னைக்கு கிளைமேட் வேற நல்லா இருந்துச்சா, ஸோ ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலான்ட்டு களத்தில் இறங்கியாச்சு. இந்த இடம் க்ளீன் பண்ணுறதுக்கோசமே தனியாக ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தேன். அது ப்ரஷ் வித் வைப்பர் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஹேண்டில் வந்து ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அழுத்தி தேய்க்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ப்ரஷ் இருக்கும், ஒரு சைடு வந்து அந்த சிலிக்கான் வைப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நல்லா தனியாக நம்ம ப்ரஷ்ஷை தேய்ச்சி வாஷ் பண்ணோன்ட்டு இல்லை, இந்த ப்ரஷ்லேயே நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஹார்பிக் யூஸ் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 280 நான் வாங்கும்போது இப்போ 250க்கே கிடைக்குது. நாங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட் பெட் வளர்க்குறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோஸ்லேயும் மினி வ்ளாக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. லார்ஜ் ப்ரீட்னாலே கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட்னாலே அதிகமாக முடி கொட்டும். அதே மாதிரி ஹீட் தாங்காது, ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனாலே டாக் ஸ்மெல் அதிகமாக வரும். நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கணுன்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி டீப் க்ளீன் பண்ணணும். நாங்கள் வளர்க்குறது வந்து மேல் ஜெர்மன் ஷெப்பர்ட், பேர் வந்து செட்ரிக். கட்டி போடுற பழக்கம்லாம் இல்லை, இந்த இடத்துல ஃப்ரீயாக விட்டுருவோம். ஹோம் யூஸ்க்காக வேக்யூம் கிளீனர் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கென்ட் வேக்யூம் கிளீனர் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். கார்ட்லெஸ், ஹோஸ்லெஸ் அண்ட் ரீசார்ஜபிள். ஒரு தடவை ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா ½ வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல டஸ்ட்டு கலெக்ட் ஆகும். இதில் 2 ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். இந்த வேக்யூம் ஹோல்டரை வந்து ரீசார்ஜ் பண்ணுற டைமுக்கு நம்ம வால் மவுண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அட்டாச்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இது கூட 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் கார்பெட் கிளீனிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வரும். 3வதாக இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து சோஃபா, குஷன், கர்டைன்ஸ் மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அட்டாச்மெண்ட் தான் வந்து சோஃபா, குஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. நல்ல மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸாக இருந்தாலும் நல்லா அப்சார்ப் ஆகிடும். அதே மாதிரி இந்த பெட் ஹேர் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட நல்லா ஃபுல்லாக க்ளீனாக வந்துடுது. செட்ரிக்குக்கும் வந்து ஹேர் ஃபால் இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, அதுவும் எங்கள் வீட்டில் வேறு எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜிலேருந்து எல்லாமே உண்டு. ஸோ பெஸ்ட்டு வந்து வேக்யூம் போடுறது தான் நமக்கு சேஃபு. எப்படியும் 15 days ஒன்ஸாவது நான் வந்து ஃபுல்லாக வேக்யூம் போட்டு விட்டுருவேன். டஸ்டிங் பண்ணும்போது கூட மோஸ்ட்டாக பசங்க இல்லாத சமயம் தான் செய்கிறது. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு 10 தும்மல் வந்துடும். இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே வந்ததில்லை. லென்த்துக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்பெட் அண்ட் ஃப்ளோரிங் அட்டாச்மெண்ட்டு அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஃப்ளோர் மேட்டில் மட்டும் எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் டாட் மாதிரி தெரியுதா, அது எல்லாமே வந்து லைட்டிங்ஸு. சப்போஸ் பெட்டுக்கு அடியில், சோஃபா கடையிலாம் இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வேக்யூம் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஃப்ளோர் கிளீனிங்க்கு எப்போவுமே மெய்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் இப்போ அந்த வேக்யூம் இல்லையே கொஞ்சம் டஸ்ட்டு சேர்ந்துருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் டஸ்ட் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேக்யூம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே கிடைக்கிது. 6,999க்கு தான் நான் வாங்கினது. கார்ட்லெஸ்ன்றதுனால ரொம்ப வசதியாக இருக்குது. எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. கண்டிப்பாக வொர்த் இட்டுன்னு தான் சொல்லுவேன். நான் வாங்கினது கென்ட் சைக்ளோனிக் ஜூம். இப்போ வந்து அதுலேயே ஜூம் ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. அப்டேட்டட் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் வர ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜான்விக்கு சாத்துக்குடினா ரொம்ப பிடிக்கும். சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தால் ஒரு 11 மணிக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டேன். இனி வர வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் சேட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye.